அதை எப்படி திரிச்சு இந்த மாதிரி பெண்களையே அவமதித்தார் என்று சொன்னால் அது உண்மை கிடையாது. நான் பெண்களுக்காக கண்டிப்பா தப்பு, பெண்களை பற்றி தப்பா பேசினால் நான் முதல் ஆள் நான் தான் அதை எதிர்ப்பேன். அப்ப இது எப்படி போலீஸ்காரர்களும் இந்த அரசியல் கட்சிகளும் எப்படி திரிச்சு ஒரு என்ன சொல்லுவாங்க பாருங்க, இந்த ஈர பேனாக்கி பேனை பெருமாள் ஆக்கி என்னமோ பெரிய இதுன்னு சொல்லிட்டு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த தாவேக்கால இருக்கும் இந்த ஆட்சி எப்பேற்பட்ட ஒரு முட்டாள்கள்னு சொல்லி இது கண்டிப்பா இதுல தெரிஞ்சுக்கலாம். டெஃபினெட்லி உதயநிதி அந்த பெண்களை பற்றியோ இல்லாட்டி த்ரிஷாவை பற்றி கண்டிப்பா பேசல. கூட்டத்தில் யாரோ ஒரு சிலர் த்ரிஷா என்று கூறினார்கள். ஏன் அது அந்த மனிதர்கள் தாவேக்கா ஊடுருவி அங்க வேணும்ட்டு ஒரு கலவரம் ஏற்படுத்துறதுக்காக அந்த த்ரிஷான்னு அவங்களே கத்திருக்கலாம். ஆனாலும் யாரோ கத்துவதற்கு உதயநிதி இஸ் நாட் ரெஸ்பான்சிபிள். பாயிண்ட் 1. எப்படி குழந்தைங்களே மிஸ்யூஸ் பண்ணுவார், அதுக்கே உனக்கு வக்கில்ல. நீ எல்லா விதத்திலையும் நீ தப்பு செய்தவன், ஆனால் நீ என்னோ பெரிய யோகிய சின்னவன். நீ கடவுள் குழந்தை கிடையாது. உன்னோட ஜீசஸ், நீ கும்பிடும் ஜீசஸ் நானும் கும்பிடுவேன். அந்த ஜீசஸ் சேஸ் யூ ஆர் அ சேட்டன், யூ ஆர் அ டெவில், யூ நீட் டு பி டிஸ்ட்ராய்ட் தான் கடவுளே சொல்கிறார். ஏதோ இந்த ஃப்ராட் வழியில மாந்திரிகம் பண்ணி இந்த அமித்ஷாவை ஏமாத்தி மக்களை ஏமாத்தி நீ என்னமோ இப்போ 108 சீட்ல நீ இந்த ஆட்டம் போட்டினா உனக்கு அப்சல்யூட் மெஜாரிட்டி கட்சினா நீ என்ன திமிரெல்லாம் இன்னும் பண்ணியிருப்பாய். நல்லதுக்கு இல்லை விஜய். They've all been in politics and this is not the way. யார் தலகணத்தோடு ஆடுகிறார்களோ அவர்கள் கண்டிப்பா ஒரு நாள் கீழே விழுவார்கள். This is what என்னோட கிருஷ்ணா says. எப்படி மோடி அகங்காரத்தோட மோடி எப்படி வாய் திறக்கிறதுல ஒரு பேட்டிக்கு ஒரு பிரஸ் மீட்க்கு நீ மோடி நம்பர் 2 அதுக்கு நீ பிரைம் மினிஸ்டர் ஆயிடுவேன் நீ நினைச்சுக்காத. நான் என் கடவுள்கிட்ட கண்டிப்பா கும்பிடுவேன் இந்த ஆட்சி கவிழணும். ஏனென்றால் இது ஒரு தற்கொலை ஆட்சி. and then you people are just mismanaging the entire government administration. நாடு கொந்தளிச்சிருக்குது. இன்றைக்கு வாழ்வாதாரம் கஷ்டத்தில் இருக்கிறது. அரிசி விலை ஏறிக்கொண்டிருக்கிறது, எகிரி கொண்டிருக்கிறது. அதை பத்தி நீ ஒரு வாய் திறக்கல. ஆனா உனக்கு உன்னோட உதயநிதியை அரெஸ்ட் பண்ண இதை விட கீழ்த்தரமான ஒரு புத்தி யாருக்குமே இருக்காது. இட் ஷோஸ் த டிஃபரன்ஸ். அன்றைக்கு உதயநிதி நினைத்திருந்தால் உன்னை அரெஸ்ட் பண்ணியிருக்கலாம். ஆனா அந்த ஃப்ரெண்ட்ஷிப் மரியாதைக்காக உதயநிதியும் ஸ்டாலினும் செய்த பெரிய தவறு. இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இது வெகு சீக்கிரத்தில் இதுக்கும் ஒரு முடிவு வரும் என்று நான் நம்புகிறேன். ஆங்கில ஊடகங்களில் அப்படியே என்னமோ பெரிய உதயநிதி பெண்களையே கேவலப்படுத்திட்டாருன்னு சொல்லிட்டு இஸ் எக்ஸ்பிளைனிங். வெளியே வந்தப்புறம் இசலிங் எனக்கு ஒரு அம்மா இருக்காங்க, எனக்கு ஒரு மனைவி இருக்கு, எனக்கு ஒரு பொண்ணு இருக்கு, எனக்கு ஒரு தங்கச்சி இருக்கிறான்னு சொல்லிட்டு அந்த பையன் என்னவா இருந்துக்கிட்டோம் லைஃப்ல, பர்சனல் லைஃப்ல. பட் அட்லீஸ்ட் நான் பார்த்த மட்டும் எனக்கு இது மட்டும் நான் என்ன சொல்றேன், உதயநிதியா விஜயானா டெஃபினெட்லி உதயநிதி இஸ் டெஃபினெட்லி a better person and ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கெப்பாசிட்டி கண்டிப்பா இருக்குது. ஆனா இந்த இப்போ இருக்கும் சீஃப் மினிஸ்டருக்கு எந்த ஒரு கெப்பாசிட்டியும் இல்லை. பட் இந்த பொய் பேசுற கெப்பாசிட்டி ரொம்ப இருக்குது, ஆணவம் நிறைய இருக்குது. இதுக்கு ஒரு பெரிய இது பண்ணி ஒரு கலாட்டா பண்ணி மக்கள் பணம், வரி பணம், ஏன் வரி பணம், அதுக்கு தான் நான் கேட்கிறேன். ஏன் வரி பணம் எதுக்கு இந்த போய் அரெஸ்ட் பண்ணி அதை கார்ல வண்டியிலேயே தூக்கிட்டு போய் ஏன் உதயநிதியை ஒரு ஃப்ளைட் டிக்கெட் வாங்க சொல்லியிருந்தா ஃப்ளைட் டிக்கெட் தேவோட ஸ்பெண்ட் த மணி, அதை செய்யல. பிளஸ் வேணும்ட்டு ஒரு ஏசி கார் இல்லாமல் தட்ஸ் ஓகே. அது உதயநிதி ஆல்சோ ஷுட் லேர்ன் அ லெசன். நீ இதே மாதிரி தான் அந்த யாரு ரங்கராஜன் நரசிம்மனுக்கு நீங்க இதே தான் பண்ணீங்க. அப்போ உங்களுக்கும் தெரியணும் மற்றவர்களுக்கு இப்படிதானே நீங்களும் செய்திருக்கீர்கள். ஆகிய இட்ஸ் a lesson for you. Udayanidhi, leader of the opposition, and
எம்எல்ஏ ஃப்ரம் டிஎம்கே பார்ட்டி அவரை கைது செய்திருக்கிறார்கள். கைது எதற்கு என்று பார்த்தால், நான் இது பேசுறதுக்கு முன்னால் ஐ வாண்ட் டு டெல், நான் வந்துட்டு உதயநிதியோட சப்போர்ட்டரும் கிடையாது, உதயநிதியோட ஃபேனும் கிடையாது. பட் நியாயம் எது எப்படி இருக்குதோ அதுக்கு தகுந்தபடி தான், நியாயத்துக்கு தான் நான் பேசுகிறேன். ஆகையால் எனக்கு வந்து உதயநிதியை பாராட்டி பேசுவதால் எனக்கு ஒன்றும் உதயநிதி ஒரு பெரிய பொட்டி ஏதோ கொடுப்போம்ல, தேவையும் இல்லை எனக்கு. ஐ டோன்ட் நீட் எனிதிங் ஃப்ரம் எனி ஆஃப் தீஸ் பீப்புள். ஆனால் நேற்று வந்து அரெஸ்ட் பண்ணது வந்து இந்த தஞ்சாவூர் மீட்டிங்ல பேசினதுக்காக என்று ஒரு பெரிய தாரை தப்பட்டம் அடிச்சு கொண்டு இந்த தாவேக்காரர்கள் ஸ்வீட்ஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க. அறுவகேட்ட முண்டங்களா, அரெஸ்ட் பண்ணது வந்து ஒரு ஊழலுக்கு அரெஸ்ட் பண்ணீங்கன்னா ஏதோ ஒரு அர்த்தம் இருக்குது, ஊழல் இது செய்திருக்கிறார், அந்த ஊழலுக்காக செய்திருக்கிறோம் என்று. இந்த தஞ்சாவூர் மீட்டிங் நான் அந்த என்டையர் ஸ்பீச் பார்த்தேன். அட் நோ பிளேஸ் உதயநிதி வந்து த்ரிஷா பற்றியோ வார்த்தை கூட யூஸ் பண்ணல, த்ரிஷா என்ற வார்த்தையே யூஸ் பண்ணல. ஆனால் அதை எப்படி திரிச்சு இந்த மாதிரி பெண்களையே அவமதித்தார் என்று சொன்னால் அது வந்து உண்மை கிடையாது. நான் வந்து பெண்களுக்காக கண்டிப்பா தப்பு, பெண்களை பற்றி தப்பா பேசியிருந்தால் நான் முதல் ஆள் நான் தான் அதை எதிர்ப்பேன். அப்ப வந்துட்டு இது வந்து எப்படி போலீஸ்காரர்களும் இந்த அரசியல் கட்சிகளும் எப்படி திரிச்சு ஒரு என்ன சொல்லுவாங்க பாருங்க, இந்த ஈர பேனாக்கி பேனை பெருமாள் ஆக்கி என்னமோ பெரிய இது சொல்லிட்டு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த தாவேக்கால இருக்கும் இந்த ஆட்சி வந்து எப்பேற்பட்ட ஒரு முட்டாள்கள்னு சொல்லி இது கண்டிப்பா இதுல இருந்து தெரிஞ்சுக்கலாம். டெஃபினெட்லி உதயநிதி அந்த பெண்களை பற்றியோ இல்லாட்டி த்ரிஷாவை பற்றி கண்டிப்பா பேசல. கூட்டத்தில் யாரோ ஒரு சிலர் வந்து த்ரிஷா என்று கூறினார்கள். ஏன் அது வந்து அந்த மனிதர்கள் தாவேக்கா வந்து ஊடுருவி அங்க வேணும்ட்டு ஒரு கலவரம் ஏற்படுத்துறதுக்காக அந்த த்ரிஷான்னு அவங்களே கத்திருக்கலாம். ஆனாலும் யாரோ கத்துவதற்கு உதயநிதி இஸ் நாட் ரெஸ்பான்சிபிள், பாயிண்ட் 1. அண்ட் அதை வந்து அவர் கிளாரிஃபை பண்ற தம்பி, இந்த மாதிரி நான் காவேரியை பற்றி தான் பேசிக்கொள்கிறேன், காவேரியில் தண்ணி வரவில்லை, அதுதான் ஓகே. ஆனா என்னமோ கலவரம் செய்யறது மாதிரி, ரெண்டு கூட்டத்துக்கும் ஒரு மத கலவரம் வர்ற மாதிரி ஏதோ செக்ஷன்ஸ், 9 செக்ஷன்ஸ், ஐ டோன்ட் நோ த செக்ஷன்ஸ் அண்ட் ஐ டோன்ட் விஷ் டு நோ ஆல்சோ, பிகாஸ் இது சும்மா இந்த செக்ஷன்ஸை சொல்லி இது வேலை நம்ம ஒன்றும் இது செய்ய போறதில்ல. ஆனா நேற்று பண்ண இந்த கூத்து அங்க ஹைகோர்ட்ல அக்கார்டிங் டு த பிரஸ் அண்ட் அதர் நியூஸ் இந்த மாதிரி அந்த நீதி அரசர் 12 மணி மட்டும் அரெஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறார் மாதிரி நியூஸ் வருது. அப்ப அந்த நீதிமன்றத்தை இந்த காவல் இந்த போலீஸ்காரங்க என்ன மதிச்சாங்க, அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்துச்சோ அவங்க மேலிடத்துல இருந்து அவங்க பாவம் இப்போ அவங்க தான் மாட்டுவாங்க. இந்த அரசியல்வாதிகள் தப்பிச்சுப்பாங்க. ஹியர் ஐ லைக் டு டெல் இந்த எதிர்கட்சி டிஎம்கே, நீங்க வந்து ஒரு பாடம் கத்துக்கணும். இப்போ வந்துட்டு எவ்வளவு பாமர மக்கள் மேல பொய்யான கேஸ் போடும்போது நாங்களும் இப்படிதான் அவதிப்படுகிறோம். நீங்க வந்து இன்றைக்கு பதவியில் இருக்கிறதால உங்களுக்கு ஒரு பெரிய லீகல் டீம் இருக்கிறதால நீங்க வந்து எப்படியோ நீங்க உங்களுக்கு லீகல் எய்டு வருது, எல்லாம் வருது, நீங்க தப்பிச்சுக்கிறீங்க. ஆனா உதயநிதி உனக்கு நிஜமாவே மக்கள் மேல ஒரு இது இருந்தானா ஃபர்ஸ்ட் நீங்க ஆட்சியில இருக்கும், நீங்களும் இந்த மாதிரி தான் நிறைய பொய் கேஸ் போட்டீங்க ஒரு சிலர் மேல. தேவையில்லை, பொய் கேஸ் போட வேண்டாம். ஆனால் நிஜமாவே ரொம்ப அசிங்கமா உங்களோட பத்தி பேசியிருந்தாங்கன்னா சரி, உங்களுக்கு எவ்ரி ரைட். பட் ஆனா நீங்க ஊழல் செய்து விட்டு அந்த ஊழலை பத்தி நாங்க விமர்சிக்கும் போது அதுக்காக கேஸ போடாதீங்க. அப்ப வந்துட்டு இப்ப நேத்து இந்த ஆங்கில ஊடகங்களில் அப்படியே என்னமோ பெரிய உதயநிதி பெண்களையே கேவலப்பட்டுட்டாருன்னு சொல்லிட்டு இஸ் எக்ஸ்பிளைனிங். வெளியே வந்தப்பறம் இசலிங் எனக்கு ஒரு அம்மா இருக்காங்க, எனக்கு ஒரு மனைவி இருக்கு, எனக்கு ஒரு பொண்ணு இருக்கு, எனக்கு ஒரு தங்கச்சி இருக்கிறான்னு சொல்லிட்டு அந்த பையன் என்னவா இருந்துக்கிட்டோம் லைஃப்ல, பர்சனல் லைஃப்ல. பட் அட்லீஸ்ட் நான் பார்த்த மட்டும் எனக்கு இது மட்டும் நான் என்ன சொல்றேன், உதயநிதியா விஜயானா டெஃபினெட்லி உதயநிதி இஸ் டெஃபினெட்லி a better person and ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கெப்பாசிட்டி கண்டிப்பா இருக்குது. ஆனா இந்த இப்போ இருக்கும் சீஃப் மினிஸ்டருக்கு எந்த ஒரு கெப்பாசிட்டியும் இல்லை. பட் இந்த பொய் பேசுற கெப்பாசிட்டி ரொம்ப இருக்குது, ஆணவம் நிறைய இருக்குது.
இதுக்கு வந்து ஒரு பெரிய இது பண்ணி ஒரு கலாட்டா பண்ணி மக்கள் பணம், வரி பணம், ஏன் வரி பணம், அதுக்கு தான் நான் கேட்கிறேன். என் வரி பணம் எதுக்கு இந்த போய் அரெஸ்ட் பண்ணி அதை வந்துட்டு கார்ல வண்டியிலேயே தூக்கிட்டு போய் ஏன் உதயநிதியை ஒரு ஃப்ளைட் டிக்கெட் வாங்க சொல்லியிருந்தா ஃப்ளைட் டிக்கெட் தேவோட ஸ்பெண்ட் மணி அதை செய்யல. பிளஸ் வேணும்னு ஒரு ஏசி கார் இல்லாம தட்ஸ் ஓகே. அது வந்துட்டு உதயநிதி ஆல்சோ ஷுட் லேர்ன் அ லெசன். நீ வந்துட்டு இதே மாதிரி தான் அந்த யாரு ரங்கராஜன் நரசிம்மனுக்கு நீங்க இதே தான் பண்ணீங்க. அப்போ வந்துட்டு உங்களுக்கும் தெரியணும் மற்றவர்களுக்கு இப்படிதானே நீங்களும் செய்திருக்கீர்கள். ஆகிய இட்ஸ் a lesson for you உதயநிதி. அண்ட் இந்த கேஸ் இந்த அரெஸ்ட் கரெக்டான கண்டிப்பா கிடையாது. வேணும்னு பண்ண சூழ்ச்சி இதெல்லாம் தேவையில்லை. ஏனென்றால் இந்த பணம் யாரோடுதுன்னா மக்களோட வரி பணத்தில் இருந்தால் இவ்வளவு போலீஸ், இந்த 300 போலீஸ், வழி நடக்க போலீஸ், இதெல்லாம் தேவையில்லை. இன்றைக்கு சட்டசபை கூடுகிறது. அதுக்காக இந்த ஃபைனான்ஸ் இன்னைக்கு பட்ஜெட் டே ஆகியால் அதுக்காக நீங்க இந்த கூத்த பண்ணிருக்கிறேன்னா விஜய், திஸ் இஸ் அ செருப்படி ஈவன் ஃபார் யூ. நீ வந்து சொல்ற நோருக்குன்னு சொல்லிட்டு என்னமோ டிஎம்கேக்கு நீதிமன்றங்கள் நோருக்குன்னு அடிபட்டுச்சுன்னா உனக்கு தான் நோருக்குன்ட்டு இந்த கரூர் விஷயத்திலும் சரி இன்றைக்கும் சரி மற்ற இதுலயும் உனக்கு வந்து நோருக்கு இன்னும் நிறைய அடி விழும். நீ வந்துட்டு தேவையில்லை, இதெல்லாம் ஒன்று சில்ற புத்தி. அதுல யூ லேர்ன் ஃப்ரம் ஸ்டாலின் அவர்களே. நீங்கள் செய்த அன்றைக்கு அந்த கரூர் அன்றைக்கே இந்த விஜய் அண்ட் கேங் அரெஸ்ட் பண்ணியிருந்தானா இந்த அளவுக்கு தமிழ்நாடு அவல நிலையில் இருக்காங்க. நீங்க செய்த அன்றைக்கு ஒரு பெரிய தவறு. இன்றைக்கு மக்கள் கஷ்டப்படுகிறார்கள். எங்க பார்த்தாலும் எலக்ட்ரிசிட்டி பில் ஏறிக்கொண்டிருக்கிறது. அதுக்கப்புறம் எங்கே பார்த்தாலும் லா அண்ட் ஆர்டர் சிச்சுவேஷன் சரியில்லை. பெண்களுக்கு ஆபத்தா இருக்கிறது. ஆனா பெருசா ஒரு சிங்கப்பெண் ஒரு இது படைய ஆரம்பிச்சிட்டோம்னு சொல்லிட்டு பொய் பேசிட்டு தமிழ் அவங்களே புகழ்ந்து கொண்டு ஆடிக்கொண்டிருந்தார்கள். இதை விட தற்கொலைத்தனம் வேற எதுவுமே கிடையாது. பட் இட்ஸ் அ குட் லெசன் ஃபார் டிஎம்கே அண்ட் உதயநிதி. பட் the arrest or whatever the detention was wrong and அதுக்கு தக்க பதில் நீதி அரசர் கொடுத்திருக்கிறார். அதில் நம்ம அதை பத்தி பேச வேண்டாம். ஆனால் இந்த ஆங்கில ஊடகங்கள் அதில் பேசும் ஒரு சில பிஜேபி பெண்கள் என்னமோ வந்துட்டு உதயநிதி வந்து பெண்கள் எல்லாத்தையும் போய் ரேப் பண்ண மாதிரியும் மேல வந்துட்டு த்ரிஷா பத்தி அவதூறா பேச. கண்டிப்பா உதயநிதி did not talk and his body language was not இந்த விஜய் பண்ண பாடி லாங்குவேஜ் திமிரது விட உதயநிதி அதெல்லாம் செய்யல. உதயநிதி அன்றைக்கு போராடுறது எதுக்காக, அங்க தஞ்சாவூர் சென்றது எதுக்கான இந்த விவசாயிகளுக்கு எப்படி தண்ணி வரல, நம்ம காவேரி இந்த வற்றினால் விவசாயிகளுக்கு எப்படி ஒரு பிரச்சனைன்னு சொல்லிட்டு அதை பேசுறதுக்கு தான் போயிருந்தாங்க. நீ விஜய் நீ வந்துட்டு விவசாயிகள் ரோட்ல உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. அவங்க வந்து உங்ககிட்ட எந்த ஒரு தள்ளுபடியும் கேட்கல. நீ போய் பேசிட்டு அவங்களோட ஓட்டை வாங்கிட்டு அதுக்கப்புறம் நீ வந்து இன்றைக்கு பித்தலாட்டம் ஆடிக்கொண்டிருக்க. இதெல்லாம் நல்லதுக்கே கிடையாது. இது வந்து உனக்கே பேராபத்தா வந்து சேரும். நீ வந்து அட்மினிஸ்ட்ரேஷன்ல உட்காந்து டைமை பார்க்கல. நீ வந்துட்டு எப்போ உதயநிதி அரெஸ்ட் பண்ணலாம், எப்போ வந்து திமுக அரெஸ்ட் பண்ணு. நீ எப்ப அரெஸ்ட் பண்ணுனா ஒரு ஊழலை பத்தி ப்ரூவ் பண்ணி அது ஒழுக்கமா ஒரு எஃப்ஐஆர் போட்டு அது இது பண்ணி அதுக்கு நேர்மையா நியாயமா நீ அரெஸ்ட் பண்ண, தப்பு கிடையாது. ஆனால் இந்த தஞ்சாவூர் இதுல வந்துட்டு கண்டிப்பா உதயநிதி's லாங்குவேஜ் வாஸ் நாட் ராங். உதயநிதி எதுவுமே கேவலமா பேசவில்லை, அவதூறாவும் பேசல. அதுக்கப்புறம் நீ இவ்வளவு கொந்தளிச்சு இந்த த்ரிஷாக்காக நீ ஒரு கேஸ் போட்டிருக்க. அது நீ போடல, ஏதோ ஒரு உன்னோட கட்சியில இருக்க ஏதோ ஒரு தற்குறியை வச்சு போட்டிருக்க. அப்போ இவ்வளவு நீ பெண்களுக்காக பாதுகாப்பு, பெண்களுக்காக பேசுற மனுஷன் அன்றைக்கு உன்னோட மனைவி சங்கீதா பத்தி இதே கட்சி உன் கட்சிக்காரர்கள் வெளியால் யாருமே தப்பா பேசல. உன் கட்சிக்காரர்கள் உன்னோட சம்சாரத்தை எந்தெந்த கெட்ட வார்த்தையில் பேசினார்கள். அப்ப எங்க போச்சு இந்த பெண்களோட அவமானம், பெண்களோட பாதுகாப்பு எல்லாம்? அப்ப வந்து நீ என்ன இது உனக்கு மெமரி லாஸா இருக்குதா? அப்ப வந்துட்டு உன்னோட சம்சாரத்தை விட த்ரிஷா தான் ரொம்ப உனக்கு முக்கியமானா அப்ப இதுலயே உன்னோட கீழ் புத்தி உன்னோட அசிங்கத்தனம் எல்லாம் எக்ஸ்போஸ் ஆகுது. டோன்ட் வேஸ்ட் பீப்புள்ஸ் டாக்ஸ் மணி, யூ ஹேவ் நோ பிசினஸ். இது உங்க அப்பா வீட்டு காசு கிடையாது.
இந்த போலீஸ் இவ்வளவு போலீஸ் அங்க போடுறதுக்கு, ஒரு மனிதனை அரெஸ்ட் பண்றதுக்கு தூக்கி போய்க்கலாம், இல்லாட்டி அங்கே பண்ணி அவங்க வீட்லயே அங்க இன்டரோகேஷன் பண்ணிருக்கலாம். இஃப் யூ ஆர் சென்சிபிள், திஸ் இஸ் ஃபார் ஆல் த போலீஸ்மென் இன் ஆல், எந்த ரெஜிம்லயும் சரி. தேவையில்லாமல் ஒரு பெரிய 10 வண்டியை தூக்கிட்டு போறது, இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப கேவலம், அசிங்கம். இதை விட கீழ்த்தரம் வேற எதுவுமே கிடையாது. ஸோ விஜய், திஸ் இஸ் அ குட் லெசன் ஃபார் யூ. நீ வந்துட்டு மின்சார கம்பியை தொட்டுட்ட, உனக்கு தேவையில்லை. நீ அரெஸ்ட் பண்ணு, உதய அரெஸ்ட் பண்ணு. இஃப் அவன் வந்துட்டு எதனா ஒரு ஊழலோ ஏதோ ஒரு அந்த மாதிரி பெரிய தவறு செய்திருந்தால் சரி. ஆனால் தஞ்சாவூர் வாஸ் அ வெரி சென்சிபிள் டாக். உதயநிதி எதுவுமே அசிங்கமா பேசல. ஒரு சில கட்சிக்காரங்க இல்ல அவர் அப்படி பேசியிருக்க கூட கிடையாது. நான் அந்த மொத்த ஸ்பீச்சை கேட்டேன். he never spoke anything wrong. இந்த விஜய் பேசின பேச்சை விடையா அன்றைக்கு அதே சிஎம் ஸ்டாலினை எப்படியெல்லாம் கொச்சைப்படுத்தினான் அந்த ஆதவ அர்ஜுனா, அந்த விஜய், எல்லாருமே அவங்க கட்சிக்காரங்க. இன்றைக்கும் அவ்வளவு அசிங்கமா அப்புறம் தான் உனக்கு அவ்வளவு இது இருந்துச்சு ரோஷக்காரனா இருந்தனா, நீ ஏன் அன்றைக்கு போய் வந்துட்டு ஸ்டாலின் வீட்டுக்கும் உதயம் போய் கட்டி பிடிச்சிக்கிட்ட? அப்போ நீ ஒரு சந்தர்ப்பவாதி பிளஸ் நீ வந்துட்டு ஒரு என்ன சொல்றது, அந்த பச்சோந்தி. நீ ஒரு பெரிய பச்சோந்தி. நீ உன்னோட பதவிக்காக எதையும் பேசுவாய், எதையும் செய்வாய். இதெல்லாம் நல்லதுக்கு கிடையாது. ஓகே, அதே மாதிரி இந்த தாவேக்காவல் இருக்கும் தற்குதிகளா, நீங்க அந்த மிட்டாய் அந்த ஸ்வீட்ஸ் இது பண்ணி என்னடா இது பண்ணி நைட்டே வந்துட்டார்ல உதயநிதி. அந்த நீதி அரசர் உங்களுக்கு நல்லவே இது கொடுத்துருக்கிறார்ல, ஒரு நோர்க். மிஸ்டர் விஜய், நோர்க்கு நீதான் வாங்குற, அவங்க வாங்கல. மக்கள் எல்லாம் 65% எரிச்சல்ல உட்காந்துட்டு இருக்காங்க. உன்னோடு வந்துட்டு கொள்ளை அடிச்ச ஓட்டு தான் 35%. அந்த 35% எது உன்னோட பெர்சன்டேஜ் எக்ஸாக்ட்னா மஸ்ட் பி அபவுட் 9 to 10 or 11. மற்றதெல்லாம் கள்ள ஓட்டு. நீ கண்டிப்பா இந்த திமுக காரங்களுக்கு அறிவே இல்லை. அந்த லீகல் டீம் தே ஷுட் புட் அந்த எலெக்ஷன் பெட்டிஷன் ஒன்று போட்டு அந்த தோத்த கேண்டிடேட்ஸ் அதிமுக அதிமுக 2 பேரும் அந்த விவி பேட்ச கவுண்ட் பண்ண சொன்னா உன்னோட வண்டவாளம் வெளியே வரும். ஆனா எதற்காக அவங்க செய்யறது இல்லைன்னு எனக்கு புரியல. ஏன்னா நிறைய பேர் அந்த எலெக்ஷன்ல நின்ன கேண்டிடேட்ஸ் எல்லாம் அதுங்களும் தற்குதிகள், நிறைய படிப்பறிவு இல்லாததுதான் நிக்குது. அதுங்களுக்கு என்ன செய்யணும்னு தெரியல. நான் எலெக்ஷன்ல நின்றுனா நான் கண்டிப்பா ஒரு எலெக்ஷன் பெட்டிஷன் போட்டிருப்பேன். பட் ஐ ஹேவ் புட் அ PIL டு கொஸ்டின் நீ எப்படி குழந்தைங்களே மிஸ்யூஸ் பண்ணுவாய். அதுக்கே உனக்கு வக்கில்ல. நீ எல்லா விதத்திலையும் நீ தப்பு செய்தவன். ஆனால் நீ என்னோ பெரிய யோகிய சின்னவன். நீ கடவுள் குழந்தை கிடையாது. உன்னோட ஜீசஸ், நீ கும்பிடும் ஜீசஸ் நானும் கும்பிடுவேன். அந்த ஜீசஸ் சேஸ் யூ ஆர் அ சேட்டன், யூ ஆர் அ டெவில், யூ நீட் டு பி டிஸ்ட்ராய்ட் தான் கடவுளே சொல்கிறார். ஏதோ இந்த ஃப்ராட் வழியில மாந்திரிகம் பண்ணி இந்த அமித்ஷாவை ஏமாத்தி மக்களை ஏமாத்தி நீ என்னமோ இப்போ 108 சீட்ல நீ இந்த ஆட்டம் போட்டினா உனக்கு அப்சல்யூட் மெஜாரிட்டி கிடைச்சுன்னா நீ என்ன திமிரெல்லாம் இன்னும் பண்ணியிருப்பாய். நல்லதுக்கு இல்லை விஜய். We have all been in politics and this is not the way. யார் தலகணத்தோடு ஆடுகிறார்களோ அவர்கள் கண்டிப்பா ஒரு நாள் கீழே விழுவார்கள். This is what என்னோட கிருஷ்ணா சேஸ். எப்படி மோடி அகங்காரத்தோட மோடி எப்படி வாய் திறக்கிறதுல ஒரு பேட்டிக்கு ஒரு பிரஸ் மீட்டுக்கு நீ மோடி நம்பர் 2, அதுக்கு நீ பிரைம் மினிஸ்டர் ஆயிடுவேன் நீ நினைச்சுக்காத. நான் என் கடவுள்கிட்ட கண்டிப்பா கும்பிடுவேன் இந்த ஆட்சி கவிழணும். ஏனென்றால் இது ஒரு தற்கொலை ஆட்சி. and then you people are just mismanaging the entire government administration. நாடு கொந்தளிச்சிருக்குது. இன்றைக்கு வாழ்வாதாரம் கஷ்டத்தில் இருக்கிறது. அரிசி விலை ஏறிக்கொண்டிருக்கிறது, எகிரி கொண்டிருக்கிறது. அதை பத்தி நீ ஒரு வாய் திறக்கல. ஆனா உனக்கு உன்னோட உதயநிதியை அரெஸ்ட் பண்ணணும். இதை விட கீழ்த்தரமான ஒரு புத்தி யாருக்குமே இருக்காது. இட் ஷோஸ் த டிஃபரன்ஸ். அன்றைக்கு உதயநிதி நினைத்திருந்தால் உன்னை அரெஸ்ட் பண்ணியிருக்கலாம். ஆனா அந்த ஃப்ரெண்ட்ஷிப் மரியாதைக்காக உதயநிதியும் ஸ்டாலினும் செய்த பெரிய தவறு. இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இது வெகு சீக்கிரத்தில் இதுக்கும் ஒரு முடிவு வரும் என்று நான் நம்புகிறேன். ஏனென்றால் திஸ் இஸ் வாட் மை கிருஷ்ணா சேஸ் தட் இவர்கள் எல்லோரும் வெகு சீக்கிரத்தில் அழிக்கப்படுவார்கள் என்று.
இப்போ நீ யோசிக்கணும், இந்த ஜென்சி உனக்கு மட்டும் ஓட்டு போடல, இந்த ஜென்சி ஓட்டு போடாத மக்களும் நிறைய பேர் இருக்கிறார்கள். அந்த ஜென்சியில அறிவில்லாதது தான் உனக்கு ஓட்டு போட்டிருக்கு. அறிவு இருக்கிற ஜென்சி முக்கால்வாசி பேர் உனக்கு ஓட்டு போட்டிருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு அவங்க வேலை, அவங்க இது முக்கியம், அவங்க படிப்பு. இந்த வேலை வெற்றி இல்லாத தற்கூரி தான் உங்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. அதுங்களெல்லாம் திருத்தவும் முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. இன்னைக்கு யார் யார் உனக்கு ஓட்டு போட்டாங்களோ இந்த மின்சார கட்டணத்தால் அழுது கொண்டிருக்கிறார்கள். தேவை அவங்களுக்கு, அது தேவை. நான் என்ன சொன்னேன், ஒரு சித்தராட்சி வராட்டி இந்த மக்கள் கஷ்டப்பட போகிறார்கள் என்று அதுதான் நடக்க போகுது, நடந்து கொண்டிருக்கிறது. அதில் மக்கள் எப்பவும் யோசித்து சிந்திச்சு இந்த மாதிரி தற்கூரிகளை தேர்ந்தெடுக்காதீர்கள். இதால் ஒட்டுமொத்த நாடும் ஒட்டுமொத்த மக்களும் கஷ்டப்படுகிறார்கள். உங்களோட இண்டிவிஜுவல், உங்களுக்கு அந்த ஆள் சினிமா ஹீரோ உங்களுக்கு பிடித்ததுன்னா உங்களோட வச்சுக்கோங்க. ஓகே, அதுக்கு நாட்டு ஆள்றதுக்கெல்லாம் இவங்களுக்கு என்ன தகுதி இருக்குன்னா கண்டிப்பாக தகுதியே இல்லை. ஒரு காலேஜ் கூட பாஸ் ஆகாத ஒரு மனிதன் இவனுக்கு என்ன அட்மினிஸ்ட்ரேஷன் வரும்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நான் கேட்பேன். எனக்கு ரைட் இருக்குது. வெரி ஃபியூ பீப்புள் வேணா எக்ஸ்பர்ட்ஸ் டிஃப்ரெண்ட் ஒரு எக்ஸ்க்ளூசிவாக இருப்பாங்க. பட் இதை பார்த்தீங்கன்னா எல்லாருமே முக்கால்வாசி இந்த மந்திரிங்க எவ்வளவுமே படித்த மாதிரி தெரியல. அதுக்கப்புறம் தற்கூரித்தனமாக யார் யார் போதை பொருள் வித்துட்டு இருந்தாங்களோ, பிளாக் டிக்கெட் வித்துட்டு இருந்தாங்களோ, சாராயம் காய்ச்சிட்டு இருந்தாங்களோ, அயோக்கியத்தனம் பண்ணிட்டு இருந்தாங்களோ, அவங்க ஜெயிச்சு இன்றைக்கு மந்திரிகளாக போட்டால் இந்த நாடு எப்படி உருப்படும்? யோசியுங்கள் மக்களே, இது உங்களுக்கு தான் இந்த கேள்வி. நன்றி, வணக்கம்.